ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நான் இதுக்கு வந்து ஒரு 2 நாட் போட்டு ஒரு முடிச்சு போட்டு த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜிக்ஸாக் எப்படி போடலான்னா, நான் இது வந்து ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் குத்தி இங்கேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே குத்தி எடுத்துக்கிறேன். கீழே வந்து நூல் எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு அப்படியே வந்து நான் இந்த கோட்டு மேலே குத்தி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே நீடில் டைட்டாக, மேலே நீடில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி மெல்லமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதே மாதிரி சேம் ப்ராசஸ் வந்து அப்படியே நான் ரிப்பீட் பண்ணுறேன். அமைதியாக பாருங்கள், தெரியும். இப்போ நான் இங்கே வந்து முடிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு எண்ணான் போட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டேன். இந்த லைன் ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரேமோட லாஸ்ட் எஜ்ன்றனால உங்களுக்கு வந்து இது இப்படி வி ஷேப்பில் தெரியும். நீங்கள் போடும்போது கரெக்டாக நேராக வச்சு போடுங்க. அடுத்து இந்த இடத்துல எப்படி போடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் காமிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. அடுத்து செகண்ட் டைப் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய செயின் குத்தி எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே கிராஸாக எடுத்து இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே பெரிய செயின் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறேன். திருப்பியும் ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின். இந்த இடத்துல வந்து உங்களால் எவ்வளோ குட்டியாக செயின் போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக, அதாவது ஒரு புள்ளி, நம்ம இந்த மாதிரி ஒரு புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு குட்டி செயின் போடணும் நீங்கள். திருப்பி அதே தான், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே நான் கீழே எடுத்து ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி லாக். அதே மாதிரிங்க ஒரு பெரிய செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நூலை ட்விஸ்ட் பண்ணி கடைசியாக போட்ட இந்த குட்டி செயின் பிடிச்சிக்கிட்டு இப்போ எடுத்த லூப்பை வந்து மேலே போட்டு இந்த மாதிரி நான் கீழார இழுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஒரு மெத்தேடு. இப்போ 4 mm பீட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து த்ரெட் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு லாங் செயின் போட்டுட்டு இப்படி பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஒரு பீடு போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பீட் போட்டு நம்ம பக்கத்தில் குத்தி எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இங்கே ஒரு பெரிய செயின், ஒரு பீடு போட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி கண்டினியூ பண்ண நான் முடிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு ஷேப் ஒர்க் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு 3 cm to 5 cm, உங்களுக்கு எவ்வளோ சிஎம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 5 cm அதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து 3 பார்ட்டாக இப்படி டிவைட் பண்ணிட்டு
ஃபஸ்ட்டு டைப் இங்கே போடுங்க, செகண்ட் டைப் இங்கே போடுங்க, தேர்ட் டைப் இங்கே போட்டு எனக்கு வந்து இது ஹோம்ஒர்க்காக பண்ணி போஸ்ட் போடுங்க. ஓகேங்களா?